Hi friends, welcome to Recipes in my home. MRV Max. Cook with Swagatika. Nellai Samayal with Meena. Zainab Ki Kitchen. Farida's Kitchen. Unboxed Treasure. Indrani's Kitchen Hot and Sweet. Nisha's Kitchen. Sanjayum Nanum. Noor Shaba Mehndi Design and all friends, thank you so much for your support. ரொம்ப ஆரோக்கியமான சுவையான பச்சை பட்டாணி மசாலா வடை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இஃப்தார் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சிச்சின்னா வாங்கி உடனே செஞ்சிடலாம். அப்படி இல்லைன்னா காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஒரு கப் காய்ந்த பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சுட்டேங்க. ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிக்கிட்டேன். இதை போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பச்சை பட்டாணி மசாலா வடை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பச்சை பட்டாணி ஒரு பவுலில் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வல்லாரி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பக்கோடா மசாலா நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பக்கோடா மசாலாவை சேர்த்துக்கிறேங்க. இந்த ஒரு மசாலா பொடியே போதும், எந்த ஒரு சீரகம் மிளகாயெல்லாம் தனியாக நீங்கள் சேர்க்க தேவையே இல்லைங்க. ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ப்ரிப்ரேஷன் பார்ட் 2 வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல பக்கோடா மசாலா, அந்த மசாலா பொடி தாங்க இது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் செஞ்சிங்கன்னா. இல்லை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா பிடிக்க வருது. தண்ணியை சேர்க்காமல் நல்லா கெட்டியமாக இதை போல் அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை போல் நான் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மசாலா வடைக்கு இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது எண்ணெய் காய வச்சு போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப சுவையான இந்த மசாலா வடையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா வடை ஒன்றா எடுத்து போட்டுட்டு நல்லா வெந்துருச்சு. ஒன்று சைடு வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா உள்ளே வரையும் வெந்து நல்லாயிருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப சூப்பர்பாக மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு. இஃப்தார் டயத்தில் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பச்சை பட்டாணி மசாலா வடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெரி டேஸ்டி மசாலா வடை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.